பாமகவின் மாம்பழம் சின்னம் ராமதாசிடமே உள்ளது என்று அவரை சுற்றியிருக்கும் துரோகிகள் ஏமாற்றி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் பாமக எம்எல்ஏ அருள், தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு சாதகமாக செயல்படுகிறது என்று புகார் கூறியுள்ளார். ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறார். ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாத்தி பொய்யான தகவலை சொல்லி நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குது. அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த துரோகிகள். அதில் ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பற்றி நான் இன்னும் நிறையா இருக்குது, அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்கிற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு. இந்த கூட்டத்தில் அவரை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டாரு. அன்புமணி அவர்கள் தரப்பு கொடுத்தது பொய்யான ஆவணங்கள். கோயபல்ஸுக்கு நிகரான ஒரு கூட்டம். என்ன கோயபல்ஸ்? என்ன பொய்யை மட்டுமே தொடர் முதலீடாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற அந்த கூட்டம் அதே பொய்ய மீண்டும் பேசி வெற்றியை கொண்டாடுகிறார்கள். என்னன்னா, நான் கேட்குறேங்க, நீதிமன்றத்தில் இதை வைக்கிறாங்க, எது மறுசீராய்வு மனுவை போடுறாங்க. இந்த மறுசீராய்வு மனுவை நான் ஏற்றுக்கல, பதிவு செஞ்சுக்கிட்டு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வெற்றி ஆகும்? தேர்தல் ஆணையம் சொல்லுது, எங்களிடத்தில் இருக்கிற பொய்யான ஆவணங்களை வைத்து அன்புமணி தலைவர் என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லுது. அது எப்படி உண்மையாகும்? அதே ஆவணங்கள் அனைத்தும் பொய்யான ஆவணம் எப்படி செல்லும்? ஆக மீண்டும் ஒரு முறை நீதி வென்றிருக்கிறது, நியாயம் வென்றிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. பாட்டாளி மொழி உருவாக்கினவரை ஒரே நாளில் பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை நீதிபதி அனுமதிக்கலை, நீதியும் அனுமதிக்கவில்லை. ஆனால் அந்த நீதியையும் நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்க முடியல. ஆனால் தேர்தல் ஆணையத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க கொடுத்ததையே மாற்றி அவங்க இங்கே கருத்து சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமைய, எவ்வளோ பெரிய அநீதி, எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.